பாஜகவுடன் கரம் கோர்த்ததா திமுக? நடந்து முடிந்த நாணய வெளியீட்டு விழாவும் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வியூகமும். பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணியை தன்னை அறியாமலேயே உறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி. என்ன நடந்தது? சென்னையில் நேற்று நடந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா, பாஜக அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வருகை தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது. நேரெதிர் கொள்கை கொண்ட திமுக பாஜக ஒரே மேடையில் இணைந்தது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சி வைத்து அரசியல் செய்ய நினைத்த எடப்பாடி பழனிசாமி தாமாக முன்வந்து திமுகவிடம் தலையை கொடுத்து மாட்டிக்கொண்டுள்ளார். கலைஞரின் சாதனை மற்றும் புகழை மனம் திறந்து ராஜ்நாத் சிங் பாராட்டியது அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி மோடி மற்றும் அமித்ஷாவை புறக்கணித்து பேசி வரும் சூழ்நிலையில் பாஜகவின் இந்த போக்கு அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பான வழக்கு, இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதுள்ள ஊழல் வழக்கின் மீது எப்போது வேண்டுமானாலும் பாஜக நடவடிக்கை எடுக்கும் என்பதால் அதிமுகவின் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியா முழுவதும் எந்த மாநில கட்சிகளுடனும் பாஜக கூட்டணி அமைத்தாலும் அந்த கட்சியை விழுங்கி முழுவதுமாக தனதாக்கிக் கொள்வதே பாஜகவின் இயல்பு. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக 10 தொகுதிகளுக்கு மேல் 2ஆம் இடத்தை பிடித்தது. இது குறித்து அதிமுக தொண்டர்கள் கவலைப்பட்ட போதும் கிஞ்சிற்றும் அலட்டிக் கொள்ளாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் மறந்து பாஜகவை விமர்சனம் செய்ய நல்ல வாய்ப்பு கிட்டிய போதும் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங், அண்ணாமலை, எல் முருகன் போன்ற பாஜக தலைவர்களை விமர்சனம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தன் திருவாயை திறக்காதது பாஜக அதிமுக கள்ள கூட்டணியை உறுதி செய்வதாகவே உள்ளது. இதன் மூலம் பழனிசாமியின் பாஜக எதிர்ப்பு கபட நாடகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இதில் உற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மோதல் தமிழக அரசியல் களத்தில் இன்று வரை சூடான டாபிக். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இந்த இருவர் மோதிக்கொள்வது ஊடகங்களுக்கும் செம்ம தீனியாகவே இருந்தது. கலைஞர் அவர்கள் நாணய வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை பங்கேற்றதை வைத்து அவரது தனிப்பட்ட இமேஜை அடித்து தூள் தூளாக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்த போதும் மூச்சு விடாமல் இருந்தது எடப்பாடி பழனிசாமியின் மீது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு விழாவாக நடந்து முடிந்த நாணய வெளியீட்டு விழாவில் அரசியல் ஆதாயம் தேட முயன்ற எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வியூகம் தூளாகி உண்மை முகம் வெளிப்பட்டு பாஜக அதிமுக கள்ள கூட்டணி அம்பலப்பட்டிருப்பதே நிதர்சனமான உண்மையாகும்.